டாக்டர் ராமதாஸ் வெளியிட்ட அந்த அறிவிப்பை காட்சியாக பார்த்துடலாம். தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜே.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ரமணன், பொருளாளர் திலகபாமா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11 மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு மாபெரும் வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ராமதாஸ் சற்று நேரத்துக்கு முன்பாக வெளியிட்ட அறிவிப்பு. இந்த நீக்கத்துக்கு பல காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார். அந்த காரணங்கள் அலசப்படும். வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி திஸ் பார்ட் ஆஃப் த இயர் ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் இது எப்படி எதிரொலிக்குங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல் நோக்கி கூட்டணி வியூகங்கள்லாம் அமைக்கப்படக்கூடிய வேளையில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.